ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி கிப்லி ஆர்ட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி 1900s காலகட்டத்தில் ஒரு பெயிண்டிங் ரொம்பவே ஃபேமஸாக நிறைய மக்களால் ஒரு மிஸ்டீரியஸாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த பெயிண்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தி மோனாலிசா பெயிண்டிங் பை லியோனார்டோ டாவின்சி. ஸோ இந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு சின்ன மிஸ்டரி இருக்குது. ஸோ அந்த மிஸ்டரி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பெயிண்டிங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிரவீன் அண்ட் திஸ் இஸ் அன்ப்ரோக்கன் மிஸ்டரி தி மோனாலிசா பெயிண்டிங். அண்ட் யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் நமக்கு ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அபவுட் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோனாலிசா பெயிண்டிங் எதுக்காக வரைஞ்சாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்னா நாம் இயர்லி 1500s இட்டாலிக்கு டைம் ட்ராவல் பண்ணணும். இப்போ இயர்லி 1500s இட்டாலின்னு ஒரு நினச்சிக்கோங்க. ஸோ அங்கே வந்து டெல் ஜியோகாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட ஒய்ஃப் தான் இந்த மோனாலிசா. மோனாலிசாவோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீசா கெஹரார்டினி. ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், லீசா கெஹரார்டினி. இயர்லி அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் இப்படி தான் பேர் வைப்பாங்க போல். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு 7வது டேக்கு. இந்த பேர் மட்டும் வரவே மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த டெல் ஜியோகாண்டோ வந்து அவரோட ஒய்ஃப் மோனாலிசாவோட பெயிண்டிங் வந்து வரைஞ்சி தர சொல்லி, ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சி தர சொல்லி டாவின்சி கிட்ட போய் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பணம் தரேன், இந்த போர்ட்ரேட் வரைஞ்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிச்சிடுறாரு. வரைஞ்சிட்டு அரையும் குறையுமா அந்த பெயிண்டிங்கை முடிச்சுட்டு அவர் திடீர்னு ஃப்ரான்ஸ் கிளம்பி போயிடுறாரு. இட்டாலியிலேருந்து ஃப்ரான்ஸ் கிளம்பி போயிடுறாரு. ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸ் போன அவர் அங்கே இருக்கிற கிங்கை மீட் பண்ணுறாரு. அந்த கிங் வந்து இவர்கிட்ட இருக்கிற இந்த பெயிண்டிங்கை எப்படியோ நோட்டீஸ் பண்ணிடுறாரு. இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து அவங்க இந்த பெயிண்டிங்கை வரைய சொன்னவங்க உனக்கு பணம் தரேன்னு சொன்னதை விட நான் அதிகமாக தரேன், நீ இந்த பெயிண்டிங் எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாரு. ஸோ டாவின்சியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை ஃப்ரான்ஸோட கிங் கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ காலங்கள் செல்ல செல்ல ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆரம்பித்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மோனாலிசாவோட போர்ட்ரேட் வந்து லவ்ரி மியூசியம் ஃப்ரான்ஸில் வைக்கப்பட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1900s வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங் வந்து லவ்ரி மியூசியம் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 1911 ஒரு முக்கியமான நாள், முக்கியமான வருஷம். இந்த 1911க்கு அப்புறம் தான் இந்த மோனாலிசா பெயிண்டிங் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1911 இட்டாலியை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி, அதாவது இட்டாலியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த லவ்ரி மியூசியத்தில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து ஒரு நைட் நேரத்தில் கேஷுவலாக வந்து அப்படியே இந்த பெயிண்டிங்கை கழட்டி சட்டைக்குள்ளே எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அவரே வச்சுருக்காரு. அந்த காலகட்டத்திலலாம் கேமரா, இந்த செக்யூரிட்டியெல்லாம் அவ்வளோலாம் இந்த இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வைக்கலை. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் ஒரு எம்ப்ளாயி அந்த மியூசியத்தில் தான். ஸோ அதனால் யாரும் அவரை சந்தேகப்படலை. இந்த பெயிண்டிங்கை வந்து ஆட்டையை போட்டு போயிடுறாரு, திருடிட்டு போயிடுறாரு. இதுதான் 1911 தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 1911 தெஃப்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மோனாலிசா பெயிண்டிங் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ நிறைய இடத்துல நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பேசப்பட்டுச்சு. இப்போ எப்படி கோஹினூர் டைமண்ட் வந்து இப்போ குயின் எலிசபெத்தோட க்ரௌனில் இருக்கு இல்லையா, அது வந்து காணாமல் போயிட்டா எவ்வளவு பேசுவாங்க. அதே மாதிரி அந்த மோனாலிசா பெயிண்டிங் வந்து மியூசியத்துலேருந்து காணாமல் போனதுக்கு அப்புறம் அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை பற்றி நிறைய பேசினாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸு நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு. ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு அந்த நியூஸ் வந்து, மோனாலிசா பெயிண்டிங் வந்து லவ்ரி மியூசியத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 வருஷம் கழிச்சு 1913 அந்த இட்டாலியன் எம்ப்ளாயி வந்து அந்த பெயிண்டிங்கை இட்டாலியன் கவர்மெண்ட் கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தார். எங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து அதை திருடிட்டு அவர் 2 வருஷம் வச்சுருந்து இட்டாலியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, முன் வந்திருக்காரு. அவராக வந்து முன் வந்திருக்காரு, இட்டாலியன் கவர்மெண்ட் கிட்ட இதை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு ரிவார்டு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 5 லட்சம் லேயர் கேட்டிருக்காரு.
அப்போ இருந்த கரன்சி வந்து அது லயர்னு நினைக்கிறேன், 5 லட்சம் சம்திங் கேட்டிருக்காரு. ஸோ அந்த மோனாலிசா பெயிண்டிங்கோட ஒர்த்தே வேறு ஆக்சுவலி. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்தா இவருக்கு வந்து அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பங்கு தான் கிடைக்குது. அவர் எதுக்காக அந்த பெயிண்டிங்கை ரிட்டர்ன் கொடுக்கணும்? அதுவே ஒரு மிஸ்ட்ரி தான். ஓகேவா? அந்த மிஸ்டரி வந்து என்ன, இதில் முக்கியமான மிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பெயிண்டிங்கோட ஒர்த்து தெரியும், அவருக்கும் தெரியும். இருந்தாலும் எதுக்கு அவர் அந்த பெயிண்டிங்கை அங்கே கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவர் வந்து அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை காப்பி பண்ணி வச்சிருப்பாரா? காப்பி பண்ணி ஒரிஜினலை அவர் வச்சுட்டு டூப்ளிகேட்டை வந்து இவருக்கு கொடுத்துட்டாங்களா, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்களா? இல்லை அந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கை காப்பி பண்ணி ஒரு காப்பி இவர்கிட்ட வச்சுட்டு அந்த ஒரிஜினலை வந்து யாரோ ஒரு பணக்கார ஒருத்தர்கிட்ட வித்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரில. அது ஒரிஜினல் பெயிண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்றைக்கி வரைக்கும் யாரும் ரிசர்ச் பண்ணல. ஏன்னா அந்த பெயிண்டிங்கோட ஒர்த் அப்படி. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு கார்பன் டேட்டிங் பண்ணால் தெரிஞ்சிடும். கார்பன் டேட்டிங்னா கார்பனுக்கும் டேட்டிங் கூட்டு போகிறதான்னு என்ன கேட்காதீங்க. கார்பன் டேட்டிங்னா அது ஒரு டெக்னாலஜி. இப்போ ஒரு பழைய எலும்புக்கூடு விழுந்திருக்குன்னா அந்த எலும்புக்கூடு எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் கார்பன் டேட்டிங். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் ஒரு மிஸ்டரி. எதுக்காக அவர் ரிட்டர்ன் பண்ணாருங்கிறது தான் ஒரு மிஸ்டரி. ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தாலும் தப்பாக சொல்கிறாங்க, கெட்டவனாக இருந்தாலும் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்கலாம். அதுதான் எனக்கும் தோணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களிடம் இருந்து விடுபடுறது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.